ஆல்ஃபா ஸ்டேட் ஆஃப் மைண்டுன்றது நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்கான ஒரு திறவுகோலுங்க. அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டில் நம்ம என்ன நினச்சாலும் அதை அப்படியே ரெகுலராக பண்ண பேட்டர்னாக ஃபார்ம் ஆகி நம்மளுடைய வாழ்க்கையில் ரியாலிட்டியில் அற்புதமான மாற்றங்களை கொண்டு வந்து தரும். இந்த ஆல்ஃபா ஸ்டேட் ஆஃப் மைண்டை நம்ம முயற்சி பண்ணி நம்ம போகலாம். மெடிடேஷன், ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு சம்டைம்ஸ் இதெல்லாம் பண்ணாமையே, சம்டைம்ஸ் இல்லைங்க, எப்போவுமே இதை நம்ம முயற்சி பண்ணாமையே தினம் நம்ம ஆல்ஃபா ஸ்டேட் ஆஃப் மைண்ட்குள்ளே போயிட்டு தான் இருக்கும். அது நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் காலையில் கண்ணு விழிச்சதுக்கு பிறகும். இப்போது பீட்டா ஸ்டேட் ஆஃப் மைண்ட் நம்ம காலையில் எந்திரிச்சது நைட் தூங்குற வரைக்கும் பரபரப்பா கான்ஷியஸாக எல்லா வேலைகளும் செய்துட்டு இருக்கோம் இல்லையா, அது பீட்டா ஸ்டேட் ஆஃப் மைண்ட். அது ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். அதுல இருந்து நம்ம தூங்க போகிறோம் பார்த்தீங்களா, அந்த தூக்கத்துக்குள்ளே போகிற இது தாங்க ஆல்ஃபா ஸ்டேட். அதே மாதிரி நைட் தூக்கத்துலேருந்து கண்ணு முழிச்சு நம்ம பரபரப்பான சூழலுக்கு நம்ம வரோம் பார்த்தீங்களா, நம்ம வாழ்க்கையை அடுத்து நம்ம ரொட்டீனை பார்க்கறதுக்காக வரோம் இல்லை, அது ஆல்ஃபா ஸ்டேட்லேருந்து பீட்டா ஸ்டேட்குள்ளே போகிறோம். அந்த டிரான்சிஷன் டைம் தூங்குறதுக்கு முன்னாடி சில நிமிடங்கள், தூங்குறதுக்கு முன்னாடி 20+ மினிட்ஸ், இது நமக்கு ஆல்ஃபா ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்குள்ளே நம்ம இருப்போம். நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த டைமை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. அந்த நேரத்தில் நம்ம மொபைல் ஃபோன் பார்த்துட்டு சில பிரச்சனைக்குரிய விஷயங்கள், நியூஸு இல்லைனா டிவியில் தேவையில்லாத விஷயங்கள், நெகட்டிவ் இமோஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா அந்த உணர்வுகள் நம்ம மைண்டில் பதிஞ்சிரும். நாள் பூரா நீங்கள் பார்க்குறத விட தூங்குறதுக்கு முன்னாடி பார்க்குற விஷயங்கள் உங்கள் மைண்டில் அப்படியே ரொம்ப பவர்ஃபுல்லாக இம்பேக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ காலையில் எந்திரிக்கிறப்ப நீங்கள் ரொம்ப நெகட்டிவான விஷயங்களை பார்த்துட்டு தூங்கியிருந்தீங்கன்னா முடிச்சதும் டயர்டாக, ரெஸ்ட்லெஸ்ஸாக, ஒரு வருத்தத்தோட, ஒரு இரிட்டேஷனோட எந்திரிப்பீங்க. இதுவே நைட் நீங்கள் ஹோப்புனோ பண்ணிட்டு, அன்றைக்கி எதனா பிரச்சனைகள் நடந்திருக்கும் இல்லையா, அப்போ ஹோப்புனோ அந்த விஷயத்தை களையிறதுக்கு ஹோப்புனோ பண்ணிட்டு நன்றியினுரை வெளிப்படுத்திட்டு பாசிட்டிவாக அஃபர்ம் பண்ணிட்டு தூங்கியிருந்தீங்கன்னா அது உங்களுடைய ஆல்ஃபா ஸ்டேட் ஆஃப் மைண்டில், சப்கான்ஷியஸ் மைண்டில் அவ்வளோ அற்புதமாக பதிஞ்சு காலையில் எந்திரிக்கிறப்பயே ஒரு நோக்கத்தோட, ஒரு அற்புதமான ஒரு புத்துணர்ச்சியோட, ஏதோ ஒரு நம்ம பெரிய சாதிக்க போகிறோன்ற ஒரு உணர்வோடு நம்ம எந்திரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகங்க. காலையில் கண்ணு முழிச்சதும் என்ன பண்ணுறதும் ரொம்ப முக்கியம். கண்ணு முழிச்ச உடனே அந்த தூக்க கலக்கத்தில் இருப்போம்ல, ஒரு 20 நிமிஷம் கழிச்சு தான் நமக்கு எல்லாமே கொஞ்சம் சுறுசுறுப்பாக வர ஆரம்பிக்கும்ல, அதுதாங்க ஆல்ஃபா ஸ்டேட் ஆஃப் மைண்ட். காலையில் நீங்கள் முழிச்சதும் இருக்கிறது. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன எந்திரிக்கிறீங்க, எந்திரிச்சதும் டிவி ஆன் பண்ணி நியூஸ் பார்க்குறீங்களா, எந்திரிச்சதும் மொபைலில் எடுத்து அன்னைக்குரிய விஷயங்களை தேவையில்லாததெல்லாம் பார்க்குறீங்களா அப்படின்றத அதுவும் சட்டுன்னு பதிஞ்சிருங்க. அது உங்கள் நாளையே தலைகீழாக மாற்றுறதுக்கான வாய்ப்பாகவும் அமைஞ்சிரும். அந்த நேரத்தில் நீங்கள் ஹோப்புனோ பண்ணுறது, அந்த நேரத்தில் நீங்கள் மற்ற விஷயங்கள், அஃபர்மேஷன்ஸ், நன்றியுணர்வு வெளிப்படுத்துறதெல்லாம் பண்ணிங்கன்னா அப்போ வாழ்க்கையில் எவ்வளோ மாற்றம் வரும்னு பாருங்கள். அன்றைக்கி நாள் எவ்வளோ பவர்ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகும்னு பாருங்கள். இதை தாங்க நம்ம பிளிஸ்ஃபுல் மார்னிங் செஷனில் பண்ணிகிட்ருக்கோம். காலையில் 5 to 6 கண்ணை முழிச்சதும் அந்த இடத்துக்கு தான் எல்லாம் எந்திரிப்போம் இல்லையா, எந்திரிச்சதும் ஒரு ஆல்ஃபா ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருப்போம். அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டில் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுறது அந்த நாளுக்கான டோனை செட் பண்ணி நம்மளுடைய லைஃபையே அற்புதமான மாற்றக்கூடிய ஒரு வழிமுறையாக இருக்கும்.